நீங்கள் இன்னும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் கேமர்ஸ். என்னோட பேர் அஸ்வின். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா RTX 2060 அப்படிங்கிற ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை நம்ம வந்து ஓவர் கிளாக்கிங் பண்ண போகிறோம். ஸோ ஓவர் கிளாக்கிங்னா என்ன, ஸோ ஓவர் கிளாக்கிங் பண்ணால் நமக்கு என்ன யூஸ், ஸோ ஓவர் கிளாக்கிங் பண்ணால் என்னென்ன ப்ராப்ளம் வரும், ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை யார் கேட்டிருந்தாங்கன்னா, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிசி பில்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த பிசி பில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நமக்காக நம்ம சேனலுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் இல்லை. ஸோ நான் அவ்வளோ பிசியெல்லாம் என்னாலலாம் பண்ண முடியாது. ஸோ நான் பண்ணுற ஒவ்வொரு பிசியுமே வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் ஆகிய உங்களுக்காக நான் பண்ணுற பிசிஸ். அதாவது இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் இல்லாட்டி ஜிமெயிலில் மெயில் அனுப்பலாம், அப்படி இல்லாட்டி ஃபேஸ்புக், ட்விட்டர். ஸோ இதில் எது மூலியமாக கூட நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு ஒரு பிசி பில்ட் வேணும் செஞ்சு தாங்கன்னா அதை நான் செய்யும்போது அதை ஒரு வீடியோவாக எடுத்து அதை நான் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் பிசி பில் செஞ்சு தட்டுருக்கேன். அந்த வீடியோஸ் தான் நான் போடுறேன். ஸோ அதுக்காக தான் ஒரு சேனலும் கூட ஆரம்பித்தோம், டெக் வைப்ரேட்னு. ஸோ அதில் வந்து பிசி பில்ஸ் ஒவ்வொன்று வரும்போது நான் அதில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கும் பிசி பில்ட் வேணும்னா நீங்கள் என்ன தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ கேட்டது தான் இந்த ஓவர் கிளாக்கிங்னு என்ன. ஸோ நான் வந்து அந்த வீடியோலாம் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ப்ராசஸர் வந்து இதுதான் பேஸ் கிளாக் ஸ்பீட், ஸோ மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் இது வரைக்கும் போகும். ஸோ அதெல்லாமே வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு புரிகிற வகையில் இந்த வீடியோ இருக்கும் கண்டிப்பாக. ஸோ எப்படி ஓவர் கிளாக் பண்ணுறதுலேருந்து காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஓவர் கிளாக்கிங்னா என்ன அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஒரு ஸ்கூல் குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி நான் இந்த வீடியோவில் ஒன்று சொல்ல போகிறேன். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த வீடியோவை லைக் பண்ணேன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் தான் மறந்துடவே மறந்துடாதீங்க. அந்த பெல் பட்டன் தான் உங்களுக்கு நான் எப்போ வாட்ச் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் எப்போ வாட்ச். ஸோ மறந்துடாமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி ஓவர் கிளாக்கிங்கு யூஸ் பண்ண போகிற கார்டு Zotac 2060, அதாவது RTX கார்டு தான். ஸோ இது ஒரு ரே ட்ரேசிங் கார்டு. இதோட அன்பாக்சிங் வந்து நம்ம டெக் வைப்ரேட் சேனலில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் ஒன்று பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பிசி பில்டோட கான்ஃபிகரேஷன் என்ன, கோர் i7-8700K 16GB ரேம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு 2060, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா SSDயில் தான் இது ரன் ஆகுது. ஸோ 250GB. ஸோ அது விடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு பிசியில், நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க RTX கார்டா, ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்பீடை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன், அதே போல் மெமரி ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், ஓவர் கிளாக்கிங் இப்போ பண்ணி முடிச்சுட்டேன். என்ன இவ்வளோ சிம்பிளாக ஓவர் கிளாக்கிங் நான் முடிச்சிட்டிங்க, ஓவர் கிளாக்கிங் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க கண்டிப்பாக. ஸோ தெரிஞ்சவங்க விட்டுருங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு நான் வந்து யூஸ் பண்ண போகிறது ஒரு பாட்டில் தான். ஸோ பாட்டில் வச்சு தான் ஓவர் கிளாக்கிங்னா என்ன அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் இப்போது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பாட்டிலுக்குள்ளே இருக்கிற தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃபிக்ஸ் கார்டுக்குள்ளே இருக்கிற ஆர்கிடெக்சர், கோர்ஸு, VRAM, ஸோ இது மாதிரி பல விஷயங்களும் வச்சுக்கோங்க. ஸோ அந்த பாட்டிலோட ஓப்பனிங்லேருந்து இந்த பவுலுக்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்பீடாக இருக்க போகுது. ஸோ இப்போ நான் இந்த தண்ணியை வந்து அந்த பவுலில் ஊற்றும் போது ஸோ எவ்வளோ டைம் எடுத்துக்குது, ஸோ எவ்வளோ ஸ்பீட், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்பீட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கிளாக் ஸ்பீடில் நமக்கு வந்து இவ்வளோ செகண்ட்ஸ் வந்து டைம் எடுத்துருக்கு. ஸோ அதாவது இதுதான் நம்மளோட அவுட்புட், ஒரு 5 செகண்ட்ஸ் தான் நம்மளோட அவுட்புட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ மறுபடியும் இந்த பாட்டிலில் நான் தண்ணி ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஓவர் கிளாக் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ நான் வந்து இந்த பாட்டிலில் இருக்கிற தண்ணியை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். அதாவது மெமரி கிளாக் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன். இப்போ GPU கிளாக் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திருப்பிட்டு நான் இப்போ ஓவர் கிளாக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ போன கம்பேரிசன், அதாவது போன தடவை வாட்டரை வந்து நம்ம இந்த பவுலில் ஊற்றும் போது எவ்வளோ ஸ்பீடில் போச்சோ அதை விட இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பீடாக உள்ளே வந்திருக்கும் தண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணியில் ஸ்பில் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் கரெக்டாக ஓவர் கிளாக் பண்ணலைன்னா உங்கள் பிசி வந்து கிராஷ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கிராஷும் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பாட்டில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே டென்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு கூலிங் உங்கள் ஜிபியூக்கு வந்து நீங்கள் கொடுக்கல, ஸோ இல்லை ப்ராசஸருக்கு கொடுக்கல அப்படின்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீக்காக தான் செய்யும். ஸோ லைஃப் ஸ்பேனும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணுறத விட இப்படி யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாகிட்டே வரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கிளாக்கிங் பண்ணால் ஒரு சில பிராண்ட்ஸ், மோஸ்ட்டாக எல்லா பிராண்ட்ஸுமே வந்து அவங்களோட வாரண்டியை வந்து கட் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ நாம் வந்து நம்ம பிசியில் வந்து ஓவர் கிளாக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதுக்கு ஓவர் கிளாக் பண்ணுறதுக்கு Firestorm அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் Zotac-ஓடது. ஸோ அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இப்போ ஓவர் கிளாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸ் வந்து எடுத்து பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு ஸ்டாக்காக.
இப்போ நீங்கள் பார்க்குற ஜிபியூ ஸ்கோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்காக இருக்கும்போது, அதாவது நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸில் இதுதான் உங்களுக்கு வந்து ஸ்கோர் வரும். ஸோ என்னோட கான்ஃபிகரேஷனுக்கு இது வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறையா டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தேன், ஒவ்வொரு கிளாக் ஸ்பீட் செட் பண்ணி ஸோ ஒவ்வொரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜிபி வந்து கிராஷ் ஆச்சு. ஸோ அதுக்கான ஸ்கோர்ஸும் நீங்கள் பார்க்கலாம் 0ன்னு இருக்கும். ஸோ பிசி வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ இது மாதிரி பல இஷ்யூஸ் இருக்குது. ஸோ நான் கரெக்டான ஸ்பீட் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ காட்டுறேன். ஓகே, இப்போ நான் வந்து நம்மளோட கிளாக் ஸ்பீடை வந்து பார்த்திங்கன்னா 155 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம டெம்பரேச்சர் எல்லாமே ஜாஸ்தி வச்சுக்கிட்டாங்க. அந்த டெம்பரேச்சர் போனாலும் நமக்கு வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ப்ராப்ளம் பண்ணாமல் இருக்கும். அதுக்கப்புறம் மெமரி கிளாக் ஸ்பீடுமே வந்து பார்த்திங்கன்னா 500 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட மேக்ஸிமம் ஓவர் கிளாக்கிங் கெப்பாசிட்டி இந்த கார்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நான் வந்து அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பெஞ்ச் மார்க் டெஸ்ட் எடுப்போம். ஸோ டெஸ்ட் ரிசல்ட் இப்போ வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜிபியோட ஸ்கோர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து ஏறிடுன்னு சொல்லலாம் ஜிபியூ ஸ்கோரில். ஸோ 962 இருந்தது 967 மாறி இருக்குது. நான் இப்போ உங்களுக்காக ஓவர் கிளாக்கிங் பண்ணி அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சேன். ஸோ பெரிய ஹைப் இருக்குமா அப்படின்ட்டு ஒரு 10% அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து பூஸ்ட் இருக்கும். ஸோ இது இப்படி பண்ணுறது வந்து சேஃபாக இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அன்சேஃப்னு தான் சொல்லலாம். ஸோ ஓவர் கிளாக்கிங் வந்து எப்போவுமே நாட் ரெக்கமெண்டட் தான். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற ஒரு ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸோட கொஞ்சம் பூஸ்டப் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படிங்கிற நிலைமையில தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஓவர் கிளாக்கிங் பண்ணணும். ஸோ எப்போவுமே ஓவர் கிளாக்கிங்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ உங்களோட லைஃப் ஸ்பேன், அதாவது ப்ராசஸர் ஆகட்டும் இல்லாட்டி கிராஃபிக்ஸ் கார்டு ஆகட்டும், அதோட லைஃப் ஸ்பேன் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு ஒரு பொருள் வாங்குறதுக்கான நீட் ரொம்பவே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் ஓவர் கிளாக்கிங் பண்ணலாமா வேண்டாமான்னா அது உங்கள் இஷ்டம். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பரான ஒரு கூலிங் சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஓவர் கிளாக் பண்ணலாம். கூலிங் சிஸ்டமே இல்லாமல் ஸ்டாக் கூலர் வச்சுக்கிட்டு நீங்கள் ஓவர் கிளாக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அது வந்து உங்களை வந்து ஒரு ஃபெயிலியருக்கு கொண்டு போய் தள்ளும். ஸோ இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ அதை பற்றியும் ஃபர்தராக இன்னும் நிறையா வீடியோஸில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி வந்து கஸ்டம் கூலிங் வந்து கிராஃபிக்ஸ் கார்டுக்கு அப்ளை போடுறது, ஸோ இதெல்லாமே நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் பிசி பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இன்ஸ்டாகிராம் இல்லாட்டி ஃபேஸ்புக், ட்விட்டர், மெயில் மூலிமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். மெயில் ஐடியும் கீழே கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் அது மூலிமா என்னை வந்து ரீச் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பிசி பில்ட் போடுவோம். ஸோ அந்த பிசி பில்டையும் தூக்கி நம்ம சேனலில் வீடியோவாக போடுவோம். ஸோ நீங்கள் சேனலில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கும் அது ஒரு சின்ன ஓகே இந்த சேனலுக்காரங்களுக்கு ஒரு பிசி பில்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொலாபரேஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்ச அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லுங்கள். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஓவர் கிளாக்கிங்க என்னன்னு சொல்லி. எனக்கே இது தெரியுண்டா, இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக அப்படின்னு சொல்லி. ஸோ தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறக்காக நான் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி காமிச்சேன். ஸோ நான் என்ன தான் உங்களுக்கு வந்து ஓவர் கிளாக்கிங்கை பற்றி கிளாக் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி கிளாக் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு போனேன்னா ஜஸ்ட் ஒரு வார்த்தையாக போயிடும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 7 to 9 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விக்கிபீடியா பண்ணி தான் ஓவர் கிளாக்கிங்னா என்னென்னு கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் இப்போ கற்றுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் வந்தால் இதை கண்டிப்பாக கற்றுப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் வரக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு லைஃப்பில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதை வச்சு நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன். ஸோ இந்த மாதிரி மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து இன்னும் நல்லாவே உங்களுக்கு நான் வந்து ரீச் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ லைக் மூலிமா தான் நமக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தெரியும். ஸோ லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு எல்லாமே பண்ணால் மறந்துடாதீங்க. பாய்.